ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஈஸி வே டு லேண்ட்மார்க்ஸ் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டரோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஜே வெக்டர் ப்ளஸ் இசட் இன்ட்டு கே வெக்டர் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 MA8251 இதில் செகண்ட் யூனிட் வெக்டர் கால்குலஸில் பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டரை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் இரோட்டேஷனல் சொலினாய்டல் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். இப்போது ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டருக்கு வேல்யூ வந்து எக்ஸ் இன்டு ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் இன்டு ஜே வெக்டர் ப்ளஸ் இசட் இன்டு கே வெக்டர். We know that R vector is x into I vector plus y into j vector plus z into k vector, which is equal to short summation x into I vector னு எழுதலாம். இப்போ R vector is modulus of R vector. R is equal to modulus of R vector. ரெண்டுமே சேம் தான். பட் R வெக்டருக்கு வேல்யூ நமக்கு தெரியும், x into I vector plus y into j vector plus z into k vector. அப்போ R வெக்டருக்கு மாடுலஸ் எடுக்கும்போது மாடுலஸ் ஆஃப் திஸ் வேல்யூ வரும். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இன்டு ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் இன்டு ஜே வெக்டர் ப்ளஸ் இசட் இன்டு கே வெக்டர். திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் வரும். ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இப்போ ரெண்டு சைடும் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கலாம். டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எடுக்கும்போது இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஆர் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். 2r இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ். ஆர் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் 2r இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஒய் இசட் வந்து கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணால் அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x டெரிவேட்டிவ். இப்போ இதில் இருந்து டோ ஆர் பை டோ எக்ஸ் இஸ் எக்ஸ் பை ஆர். 2 வந்து கேன்சல் ஆயிரும். Similarly, dou r by dou y, y by r, dou r by dou z வந்து z by r வரும். இப்போ நெக்ஸ்ட்டு கிரேட் பைனாலே நமக்கு தெரியும் டெல் பை. டெல்லுக்கு வேல்யூ சமேஷன் ஐ வெக்டர் டோ பை டோ எக்ஸ். இப்போ கிரேட் பைனா சமேஷன் ஐ வெக்டர் டோ பை பை டோ எக்ஸ். இதுக்கு மீனிங் டோ பை பை டோ எக்ஸ் இன்டு ஐ வெக்டர் ப்ளஸ் டோ பை பை டோ ஒய் இன்டு ஜே வெக்டர் ப்ளஸ் டோ பை டிவைடட் பை டோ இசட் இன்டு கே வெக்டர். நெக்ஸ்ட் டைவர்ஜென்ட் எஃப் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் டோ எஃப் ஒன் பை டோ எக்ஸ் வேர் எஃப் வெக்டர் பி எஃப் ஒன் இன்டு ஐ வெக்டர் ப்ளஸ் எஃப் டூ இன்டு ஜே வெக்டர் ப்ளஸ் எஃப் த்ரீ இன்டு கே வெக்டர். டைவர்ஜென்ட் எஃப் வெக்டர்னாலே டெல் டாட் எஃப் வெக்டர். டெல்லுக்கு வேல்யூ தெரியும், எஃப் வெக்டருக்கு வேல்யூவும் தெரியும். அப்போ ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது நமக்கு டோ எஃப் ஒன் பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ எஃப் ஒன் பை டோ எஃப் டூ பை டோ ஒய் ப்ளஸ் டோ எஃப் த்ரீ பை டோ இசட் இந்த வேல்யூ வரும். அது ஷார்ட்டாக சமேஷன் டோ எஃப் ஒன் பை டோ எக்ஸ். ஏன்னா ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டருக்கு வேல்யூ 1, ஜே வெக்டர் டாட் ஜே வெக்டர் வேல்யூ 1, கே வெக்டர் டாட் கே வெக்டர் வேல்யூ 1. ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே 0 ஆயிரும். But divergent f vector equal to summation dou f1 by dou x. That is dou f1 by dou x plus dou f2 by dou y plus dou f3 by dou z. அது ஷார்ட்டாக இப்படி எழுதலாம். Where f vector b f1 into I vector plus f2 into j vector plus f3 into k vector. f vectorோட வேல்யூ இந்த வேல்யூவாக இருந்துச்சுன்னா divergent f vector is this. Del square pi summation dou square pi by dou x square. R vector dot R vector is R square, that is summation x square. இதுக்கு மீனிங் x square plus y square plus z square. இதனோட மீனிங் del square pi யோட மீனிங் dou square pi by dou x square plus dou square pi by dou y square plus dou square pi by dou z square. இது எல்லாமே நமக்கு R வெக்டரோட வேல்யூவை R vector is x into I plus y into j plus z into k வெக்டராக இருந்ததுன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஃபைண்ட் டைவர்ஜன் அண்ட் கர்ல் ஃபார் ஆர் வெக்டர். டைவர்ஜன் அண்ட் கர்ல் ஃபார் ஆர் வெக்டர். டைவர்ஜன் ஆர் வெக்டரும் கால்குலேட் பண்ணணும், கர்ல் ஆர் வெக்டரும் கால்குலேட் பண்ணணும். டைவர்ஜன்னா டெல் டாட் ஆர் வெக்டர், கர்ல் ஆர் வெக்டர்னா டெல் கிராஸ் ஆர் வெக்டர். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம்.
இப்போ ஆர் வெக்டரோட வேல்யூ நமக்கு தெரியும். எக்ஸ் இன்டு ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் இன்டு ஜே வெக்டர் ப்ளஸ் இசட் இன்டு கே வெக்டர். Divergent R vector is del dot R vector. That is, del ஓட வேல்யூ தெரியும். Dou by dou x into I vector plus dou by dou y into j vector plus dou by dou z into k vector dot R vector is x into I vector plus y into j vector plus z into k vector. Therefore, this value is equal to I dot I1. Therefore, dou by dou x of x plus j dot j is 1. Dou by dou y of y plus dou by dou z of z. In a k dot k is 1. Remaining values எல்லாமே 0 ஆயிரும். Which is equal to dou by dou x of x. Dou x by dou x. That is 1 வரும். Dou by dou y of y. 1 plus 1 plus dou by dou z is also 1. In a dou by dou z of z. Zக்கு derivative வந்து 1. 1 plus 1 plus 1. Adding we get 3. Divergent R vector is 3. Curl R vector. Next we calculate curl R vector. Curl R vector na formula del cross R vector. Therefore this value is equal to formula determinant I vector, j vector, k vector வந்து first row values. Second row valuesல del ஓட value write பண்ணனும். Dou by dou x, dou by dou y, dou by dou z. இதெல்லாமே I vector, j vector, k vector ஓட coefficient write பண்ணியிருக்கோம். R vector ஓட R vectorக்கு வேல்யூ தெரியும். x into I vector plus y into j vector plus z into k vector. I vector coefficient, j vector coefficient, k vector coefficient third row values write பண்ணனும். இப்போ expand பண்ணிடலாம். determinant value expand பண்ணும்போது I vector into delete the first row first column. Dou by dou y of z minus dou by dou z of y minus j vector into dou by dou x of z minus dou by dou z of x plus k vector into dou by dou x of y minus dou by dou y of x. I vector into this value minus j vector into this value plus k vector into this value. எல்லாமே வேறு values இருக்கு. இப்போ dou by dou y of z னா இங்கே z இருக்கு, இங்கே பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ வேல்யூ வந்து 0, இங்கே 0. எல்லா வேல்யூஸும் 0 ஆயிரும். Therefore answer is 0. Curl R vector is 0, but divergent R vector is 3. Go to the next problem. If R vector is the position vector, then find del of 1 by R where R is equal to modulus of R vector. R vector modulus R vector equal இருக்கும்போது del of 1 by R value என்னன்னு calculate பண்ணணும். You can find del of 1 by R. R vector வந்து position vector. அப்போ R vectorக்கு value தெரியும். x into I vector plus y into j vector plus z into k vector. Modulus R vector எடுக்கும்போது modulus of this value, that is square root of x square plus y square plus z square. R vectoரும் modulus R vectoரும் ஈக்குவல்னு கொடுத்ததுனால R is equal to square root of x square plus y square plus z square. இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது r square is x square plus y square plus z square வரும். del of 1 by r தான் நம்ம calculate பண்ணணும். This value is equal to summation I vector, ஏன்னா டெல்லுக்கு வேல்யூ summation I vector dou by dou x del of 1 by r summation I vector of, இப்போ 1 by rக்கு partial derivative with respect to x எடுக்கணும். 1 by rக்கு derivative minus 1 by r square, இந்த rக்கு dou r by dou x summation I vector into minus 1 by r square dou r by dou x. But dou r by dou x startingலேயே வேல்யூ பார்த்தோம் x by r. இப்போ dou r by dou x is x by r. அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது summation I vector minus 1 by r square into x by r. Minus is take outside the summation. Therefore, this value is equal to minus summation I vector into 1 divided by r cube. ஏன்னா 1 by r square into 1 by r இருக்கு. Therefore, 1 by r cube into x. That is minus 1 by r cube into summation I vector into x. Summation I vector into x na x into I vector plus y into j vector plus z into k vector. That is r vector. Therefore, answer is minus 1 by r power 3 into r vector. Summation
I into x is xi plus y into j plus z into k vector, but this value is equal to position vector r vector. R vector be the position vector. Minus 1 by r cube into r vector வந்திருக்கு answer. Therefore, del of 1 by r is minus 1 by r cube into r vector, which is the answer for this problem. Thank you viewers. மறக்காம easy way to learn maths சேனலுக்கு subscribe பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு ப்ராப்ளத்தோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.